வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, அன்பே வரம் கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். வசி, உன்னை சமன் பண்ணிக்க. முதல்ல யூனிஃபார்ம் போட்டுட்டு உள்ள வந்து சேரு. நீ அட்டன் பண்ண தயங்குற ஒவ்வொரு நிமிஷமும் மகி உயிருக்கு ஆபத்து. மேத்யூ சொல்லிவிட்டு உள்ளே நகர்ந்தார். வசீகரனின் நிலை பார்த்து சுவாதிக்கே வேதனையாயிருந்தது. முழுசாய் ஒரு நிமிடம் கூட எடுத்துக்கொள்ளாமல் தயாராகி வந்தான். வசி, தைரியமா இருங்க, சுவாதி சொல்லி அனுப்பி வைத்தாள். மூச்சு திணறிக் கொண்டு இருந்தவளுக்கு இன்வெர்டர் பொருத்தப்பட்டது. முதலில் இரத்த ஓட்டத்தை சீர் செய்யும் மருந்துகள் சலேனில் செலுத்தப்பட்டு டியூப் வழி உடலில் செலுத்தப்பட்டது. சுருட்டி கொண்டு இருந்த நரம்புகள் இயல்புக்கு திரும்ப ஒரு இன்ஜெக்ஷன் போட மெல்ல மெல்ல அவளுடைய மூச்சு சீரானது. கைகள் மற்றும் கழுத்து பகுதிகளில் நிறம் மாறியிருந்த தோலை வேதனையாய் பார்த்து அவன் கண் கலங்கி நிற்க மென்மையாய் அவன் முதுகில் தட்டி தந்தார் மேத்யூஸ். ஒரு செவிலி பெண்ணை துணைக்கு வைத்துவிட்டு இருவரும் அறையை விட்டு வெளியில் வர முழுசாய் 30 நிமிஷம் முழுங்கியிருந்தது. அதற்குள் சண்முகமும் காதம்பரியும் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்திருந்தார்கள். விஷயம் அறியாமல் காதம்பரியும் விஷயம் அறிந்து சண்முகமும் கலங்கி கொண்டு நின்றார்கள். என்ன ஆச்சுடா தம்பி? புள்ளத்தாச்சி பொண்ணுடா, எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது. ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிட்டே இருக்கு. அதுக்கு சம்மந்தி சொல்ற மாதிரி ஊருக்கு போய் சந்தன காப்பு செஞ்சுட்டு வந்துடலாம்யா. அம்மா கைகளை பற்றி கொண்டு கெஞ்ச பொதுமையாய் தலையசைத்தான். வசி, நீங்க கிளம்புங்க. இப்போ அவங்க பல்ஸ் நார்மல்ல இருக்கு. ஜஸ்ட் 2 ஹவர்ல அவங்கள நார்மல் வார்டுக்கு மாத்திடுவோம். உங்க சிஸ்டர் ஆர் மதர் கூட இருக்கட்டும். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. மேத்யூ சொல்ல பலமாய் மறுத்து தலையசைத்தான். நோ டாக்டர், என்னால முடியாது. அவளை இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால எங்கேயும் போக முடியாது. நான் வெயிட் பண்றேன். வசி, கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ உங்க உடல்நிலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஃபிட்டா இருந்தா தான் மகையுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கான தூரத்தை கடக்க முடியும். நீங்க உங்களோட சேர்த்து இன்னும் 2 உயிர்களை சுமக்க வேண்டி இருக்கு. அவர் தோளில் தட்டி சொல்ல அதில் நிறையவே நியாயம் துள்ள அவன் மெல்ல தலையசைத்தான். பிரியாவையும் அம்மாவையும் மகியின் அறையிலும் சண்முகத்தை விசிட்டர்ஸ் வெயிட்டிங் ரூமிலும் தங்க வைத்துவிட்டு வீட்டுக்கு வந்தான். நிர்மலா மட்டும் தனியே வீட்டில் வெடவெடத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். தங்கைக்கு தைரியம் சொல்லிவிட்டு மாடியில் அறைக்கு போனான். அங்கே பொருட்கள் சிதறி கிடந்தது. அவசர கோலத்தில் மகி மயங்கி விழுந்ததும் ஓடோடி கொண்டு வந்திருப்பது புரிந்தது. தூரத்தில் விழுந்து கிடந்த அவளுடைய அலைபேசியை எடுத்து பார்த்தான். ஏதோ ஒரு பொது எண்ணில் இருந்து அழைப்பு வந்திருந்தது. வெகு சொற்ப வினாடிகள் மட்டுமே அழைப்பு இணைப்பில் இருந்தது காட்டியிருந்தது. யாரோ அழைத்து என்னவோ சொல்லி இருக்க வேண்டும். அது அவளை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்க வேண்டும். அப்படி என்ன செய்தி வந்தது? எங்கிருந்து வந்தது? அழைப்பு எண்ணை கண்டறியும் செயலிக்குள் புகுந்து சோதிக்க தொடங்க சுரேஷ் கூல் பார் முகப்பேர் வெஸ்ட் என்று காட்டியது. அதிர்ந்து போனான். அது மகாதேவன் இருந்த பிளாட்டுக்கு பக்கத்தில் இருந்த கடை. அங்கிருந்து எதற்கு அழைப்பு வந்திருக்கிறது? ஒருவேளை அன்று இவனிடம் சொன்னது போல் அவருடைய குறுக்கு புத்தி வேலை செய்ய தொடங்கிவிட்டதா என்ன? அவனுடைய ரத்தம் துடித்தது. கை முஷ்டியை மடக்கி காற்றில் விசிறினான். உடை கூட மாற்றிக்கொள்ளாமல் கீழே தட தடவென இறங்கி வந்தான். வசியண்ணா, பயமாக பக்கத்தில் வந்து நின்ற நிம்மியை மெல்ல தலை கோதி பத்திரமாய் கதவடைத்து கொண்டு இருக்க சொல்லிவிட்டு வேகமாய் வெளியில் வந்து பைக்கை உதைத்து முகப்பேரை நோக்கி விரட்டினான். மணி 11 தாண்டி இருந்த வேளையில் அங்கே திம் என்று வந்து நின்றவனை அதிர்ச்சியாய் பார்த்தார்கள் அனைவரும். வேகமாய் ஓடி வந்தாள் சுவாதி. என்னாச்சு வசி, இந்நேரத்துல வந்திருக்கீங்க? மகிக்கு ஏதாவது? ஆரம்பித்தவளை கை உயர்த்தி தடுத்தான். எதிர்பார்த்துட்டே இருக்கீங்களா அப்பாவும் பொண்ணும்? வார்த்தைகளை வலிக்க வீச வீறிட்டு விட்டாள் சுவாதி. வசி, நானும் ஒரு டாக்டர்னு மறந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஒரு உயிரோட உன்னதத்தை நம்மை தவிர யார் அறிவா? என் சொந்த விருப்பு வெறுப்புக்காக ஒரு உயிரை, அதுவும்
தனக்குள்ள ஒரு உயிரை வளர்த்துட்டு இருக்கிற உயிரை நான் அழிஞ்சு போக நினைப்பனா? அவளுடைய குரலில் மிதமிஞ்சு கிடந்த வலியில் ஒரு நொடி அவனே அடங்கித்தான் போனான். ஐம் சாரி சுவாதி என்றான் அடக்கமான குரலில். ஆனால் அடுத்த நிமிஷம் அவனுடைய மொத்த கோபமும் மகாதேவனை நோக்கி திரும்ப அவரை நோக்கி நகர்ந்தான். அவர் பார்வை தரை தாழ்ந்தது. மகிக்கு நீங்க தானே மாமா கால் பண்ணி இருந்தது? நானா? நான் எதுக்கு வசி அப்படி செய்ய போறேன்? ஏன் செய்ய போறேன்னு தான் அன்னைக்கு என்கிட்ட சொன்னீங்களே, அப்புறம் என்ன? வீண் பழி சுமத்தாத வசி, இது நன்றி கெட்டத்தனம். உனக்கும் உன் குடும்பத்துக்காகவும் நான் செஞ்சதெல்லாம் வசதியா மறந்துட்டேன். இல்ல மாமா, மறந்திருந்தா நான் இங்க வந்திருக்க மாட்டேன். போலீஸ்க்கு தான் போயிருப்பேன். நடந்தது நடக்கிறது எதுக்கும் நான் பொறுப்பில்லை. எல்லாமே நீங்க ஆடின ஆட்டம். உங்களுக்கே தெரியும், சுவாதிக்கும் எனக்கும் நடுவுல அன்பை யார் வளர்த்தாங்கன்னு. கடைசியில காரணமே இல்லாம அந்த அன்பை பிச்சு போட்டீங்க. மகியை நீங்களே என் வாழ்க்கையில கொண்டு வந்தீங்க. அதுக்கு நீங்க ஒரு காரணமும் சொன்னீங்க. சரியோ தப்போ, மகி என் வாழ்க்கையில எல்லாமும் ஆகி போயிட்டா. ஆரம்பத்துல என்னாலையும் அவளை ஏத்துக்க முடியலதான். ஆனா காலப்போக்குல என்ன மட்டும் இல்ல, என் குடும்பத்தையே அவ தன் அன்பால கட்டி வச்சா. இன்னைக்கு அந்த மொத்த குடும்பமும் அவளுடைய ஒரு சிரிப்புக்கு கட்டுப்பட்டு இருக்கு. இதுதான் வாழ்க்கைன்னு எனக்கும் புரிஞ்சாச்சு என்றான் அழுத்தமாக. உங்களை நேசிச்ச ஏன் முன்னாடியே வந்து நீங்க சந்தோஷமா இருக்கிறதா சொல்றீங்களே, உங்களுக்கு மனசு கூசலையா? ஆத்திரமாக கேட்டாள் சுவாதி. எதுக்கு சுவாதி கூசணும்? இதுல ஏன் தப்பு என்ன இருந்தது சொல்லு. அடுக்கடுக்காய் விஷயங்கள் வந்து நமக்கு நடுவுல நின்னப்ப நான் வந்து உன்னை கூப்பிட்டேன், நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு. ஆனா நீ மறுத்துட்ட. உன் மேல உள்ள காதலை உன்கிட்ட சொல்லியே ஜெயிக்க வச்சுக்க முடியாத சூழ்நிலையில நான் மகி கிட்ட இது பத்தி பேசினேன். அந்த அளவு உன் மேல அன்பா இருந்த. ஆனா நீ ஆணவமா மறுத்த. என்ன தூக்கி எறிஞ்ச உன்னை விட என்ன ஏத்துக்கிட்டு வந்து நின்ன பொண்ணு எனக்கு பொக்கிஷமா தெரிஞ்சா. அவள் அன்பும் கலப்படம் இல்லாத மலை தேன் மாதிரி இருந்தது. உங்களை மாதிரி ஆண்களுக்கு அந்த மாதிரி 10ஆம் பசலி அடிமைகள் தான் ரொம்ப பிடிக்கும். அது எனக்கும் தெரியும். சுய சிந்தனை உள்ள படிச்ச பெண்களுக்கு மரியாதை தர உங்களுடைய ஈகோ தடுக்கும். அடிபட்டவனாய் அவளை பார்த்தான். யாருக்கு சுவாதி ஈகோ? நல்லா யோசிச்சு பாரு. உன்னுடைய வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் நான் பெருமைப்பட்டதில்லையா? என்னை விட உன் வெற்றிகளை கொண்டாடும் நண்பனை இனி நீ கண்டுபிடிக்கத்தான் முடியுமா? படிப்பு குறைஞ்சவங்க எல்லாம் அடிமைன்னு நீயா கற்பனை பண்ணிக்கிறது கூட உன்னுடைய கல்வி செருக்கு. மகி அங்க யாருக்கும் அடிமையா இல்ல. எங்க எல்லாரையும் அவதான் அன்பால அடிமையாக்கி வச்சிருக்கான்னு கூடவா உனக்கு புரியல? கோயில் கூரைக்கு வெளியே நீட்டிட்டு இருக்கிற கோபுரம் இல்ல கடவுள். உள்ள அமைதியா சலனம் இல்லாம கருவறையில இருக்கே, அந்த பிம்பத்தை தான் கடவுளா வணங்குறோம். அதுதான் பரபிரம்மம். உயரத்தை மட்டுமே பார்த்த உன்னால உள்ள கற்ப கிரகத்துல இருக்கிற அன்பின் வடிவத்தை பார்க்க முடியல. நீ என்ன நினைச்ச? இந்த உலகமே தலை வணங்கி வர்றது உன்னுடைய கோபுரத்தை பார்த்து இல்ல, உள்ள உட்கார்ந்திருக்க பரம்பொருளை பார்த்து. வசி என்றாள் உதட துடிக்க. ஜெயிக்கிறது வாழ்க்கையின் அடையாளமா இருக்கலாம் சுவாதி. ஆனா நம்முடைய வெற்றிகளை வாசல்ல செருப்ப கழற்ற மாதிரி கழட்டி வச்சுடணும். அந்த செருக்க தலைக்கு கொண்டு போனா நம்மால இயங்கவே முடியாது. செருப்பால் அடித்தது போல் சொன்னான். அவள் விசும்பிக் கொண்டு நின்றாள். மகாதேவன் அருகில் சென்றார், எதுவோ சொல்ல முற்பட. போதுமாமா, இந்த விளையாட்டெல்லாம் சரியோ தப்போ, உங்க நம்பிக்கையை எப்பவும் நான் பொய்யாக்குனதே இல்ல. எந்த நம்பிக்கையில மகியை என் வாழ்க்கையில கொண்டு வந்தீங்களோ அதை விட 1000 மடங்கு நம்பிக்கையானவனாத்தான் இருக்கேன். எனக்கு இன்னைக்கு மட்டுமல்ல, என்னைக்குமே நீங்க கெடுதல் செய்தது இல்ல. நீங்க செய்தது எல்லாமே எனக்கு சிறந்ததுதான். அந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன். இன்னைக்கு மகி என் வாழ்க்கையில இருக்கிறதுக்கும் நீங்க மட்டும்தான் காரணம். சின்ன சின்ன சில்மிஷங்களை செஞ்சு மகியை என் வாழ்க்கையில இருந்து பிரிக்க நினைக்காதீங்க. அது அடுக்கடுக்கா நீங்க செஞ்ச நன்மைகளை மடை மாத்திடும். கை கூப்பி சொல்லிவிட்டு நடந்தான். நில்லுங்க வசி, ஒரு முறைதான் காதல் வரும் வசி. அந்த ஒன்று எது சுவாதி? இந்த கேள்வியை அரை நூற்றாண்டுக்கு முன்னாடியே கண்ணதாசன் கேட்டாச்சு. உன்னை காதலிச்ச போதும் சரி, அவளை கல்யாணம் பண்ணிய போதும் சரி, அந்த உறவின் நேர்மையை நான் விட்டு விலகவே இல்லை.
ஏன்னா நான் வசீகரன். சின்ன அன்புக்கே இந்த உலகத்தை கொண்டு வந்து தர துடிக்கிற வசீகரன் என்றபடி கிக்கரை உதைத்தான். அவள் மொத்தமும் உருக்குலைந்து நின்றாள். இத்தனை நேரம் அமைதியாக நின்ற வத்சலா மகள் அருகில் நின்றாள். ஒரு இகழ்வான புன்னகையோடு பார்த்தாள். நீ இத்தனை படிச்சும் படிக்காம விட்ட பாடத்தை அந்த படிக்காதவ புருஷன் சொல்லி கொடுத்துட்டு போறான் பாத்தியா ஸ்வாதி? அதுதான் வாழ்க்கை பாடம். நீ உயரத்தை காட்டி மடக்கணும்னு நினைச்ச, அவ தனக்குள்ள இருக்கிற அன்பை காட்டி அவனை மொத்தமா வாரி சுருட்டிட்டு போயிட்டா. அம்மாவின் வார்த்தைகளில் இருந்த எக்காலத்தில் அவள் நெஞ்சே விண்டு போனது போல் வலிக்க கால்களை மடக்கி அமர்ந்து கண்ணீர் விட ஆரம்பித்தாள். மணி 12 கடந்து கொண்டிருந்தது. வீட்டிற்கு வந்தான். பக்கத்து வீட்டு பாட்டியை அழைத்து வந்து நிர்மலாவுக்கு துணைக்கு வைத்தான். உடம்பும் மனசும் ஓய்விற்கு கெஞ்சியது. ஆனால் அவள் மீதான காதல் அவளை காண சொல்லி மிஞ்சியது. குளித்து வேகமாய் உடை மாற்றிக்கொண்டான். சாப்பிட சொல்லி நிர்மலா சொல்லி மறுத்துவிட்டு பத்திரமாயிருக்க சொல்லி அறிவுறுத்திவிட்டு வெளியில் வந்தான். நடுநிசி வானம் துணைக்கு ஆளில்லா நிலா அவனைப் போல் தடம் மாறி தடம் தேடிக்கொண்டிருந்தது. கண்களை மூடிக்கொண்டு நின்றான். நிலவே அவள் முகமாய், நீண்ட கரிய மேகம் அவள் கார் கூந்தலாக, நட்சத்திர பொட்டுக்கள் அவள் சிரிப்பில் சிதறிய சிந்தாமணியாக இருக்க அவனுக்கு ஹோவென வந்தது மனசு. அன்பு இத்தனை அவஸ்தையானதா? அதுவும் விரும்பாமல் வந்து விதி மீறி உட்கார்ந்து கொண்ட அன்பு இத்தனை அவஸ்தையானதா? ஒரு காதல் தோல்விக்கு பிறகு வந்தவள் இத்தனை ஆணித்தரமாய் அவனுள் ஊன்றிக் கொண்டு நிற்கிறாள். பைக்கை விரட்டினான். அவள் இருக்கும் திசையை நோக்கி. நடுநிசையில் வந்து நின்றவனை நடுக்கத்துடன் பார்த்தார்கள் பிரியாவும் காதம்பரியும். அவனுடைய எந்த செயலும் யாருக்கும் இயல்பாக இல்லை. உறங்கிக் கொண்டு இருந்தவளின் இயல்பை உறுதி செய்து கொண்டான். உறக்கத்தில் இருந்தாள். ஸ்டெத்தஸ்கோப்பை மாட்டி அவளுடைய நாடியில் வைத்து சோதித்தான். மெல்ல அவள் வயிற்றில் வைத்து குழந்தையின் அசைவை சோதித்து கொண்டான். மெல்லிய திருப்தி படர்ந்தது. சலைனில் துளி துளியா இறங்கிக் கொண்டிருந்த மருந்துகளோடு இன்னும் 1-2 மருந்துகளை இணைத்தான். கண் அயர்ந்து இருந்த சிவிலி பெண் பதறி அடித்து ஓடி வர அவனே அத்தனையும் செய்து முடித்தான். மெல்ல அவள் தலை வருடி கொண்டான். டாக்டர் டாக்டர் என்று ஓயாமல் அழைத்து அவளுக்கே மருத்துவம் பார்க்க வைத்து விட்டாள் ராட்சசி. மீண்டு வர வேண்டும், மீண்டும் அவனிடமே வர வேண்டும். அறையை விட்டு வெளியில் வர அம்மாவும் தங்கையும் பின்தொடர்ந்தார்கள். என்ன தம்பி, ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்காம இப்படி சுத்திக்கிட்டே இருக்க? உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா நான் என்னையா செய்வேன்? பிரசவ சமயத்துல இதெல்லாம் சகஜம் தாயா. ஆனா நீ நடந்துக்கிறத பார்த்தா இயல்பா இல்ல. என்னையா அந்த குழந்தைக்கு? என்கிட்ட உண்மைய சொல்லு. காதம்பரி அழுத்தமாய் கேட்க இறுக்கமாய் கண்களை மூடி திறந்தான். வசி, உண்மைய சொல்லு. மகிக்கு என்னடா? உன் பதட்டமும் அவளுடைய உடல்நிலையும் ரொம்பவே பயமுறுத்துது. எங்க கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவளுக்கு என்னதான் பிரச்சனை? பிரியா கேட்க இருவரையும் அழைத்து கொண்டு தன்னுடைய அறைக்கு வந்தான். நாற்காலியில் சாய்ந்த போது உடம்பு விட்டு போயிருந்தது. கண்களை மூடி சமன் செய்து கொண்டான். தன்னையே உறுத்து கொண்டு அமர்ந்திருந்த இருவரிடமும் இத்தனை நாளாய் தான் மட்டும் சுமந்து கொண்டிருந்த அந்த வேதனையை இறக்கி வைக்க ஆரம்பித்திருந்தான். அவன் பேச பேச துவண்டு துடித்து கொண்டு இருந்தார்கள் இருவரும். தம்பி, என்னப்பா இது? காதம்பரி முந்தானையை சுருட்டி வாயில் அடைத்து கதற பிரியா வழிந்த கண்ணீரை அழித்து கொள்ள உணர்வற்றவளாய் அமர்ந்திருந்தாள். அத்தனை காட்சிகளும் அவர்கள் கண் முன் படமாய் ஓடியது. சின்ட்ரெல்லா கதைகளில் வரும் தேவதையைப் போல அவர்கள் வாழ்க்கையில் வந்து வரம் சேர்த்து அன்பு காட்டி ஆர்ப்பாட்டம் செய்து ஒரு நாள் கூட பிரிய மாட்டேன் என்று அடம் செய்து இவர்கள் குலத்தை கருவில் சுமந்தபடி குற்றுயிராய் கிடக்கிறாள் மகராசி. வசி, இது எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லாம இருந்திருக்கலாமேடா என்றாள் கேவியபடி. அதுதான் பிரியா சொல்லல. இந்த துயரத்தை சுமந்துகிட்டே இயல்பா வாழ நான் எத்தனை கஷ்டப்பட்டு இருப்பேன். இப்பவும் நீங்க வற்புறுத்தினதாலதான் சொன்னேன். இல்லாட்டி அவளையும் அந்த துயரையும் என் நெஞ்சில சுமந்துகிட்டே வாழ்ந்திருப்பேன்.
என்றான் வெடித்து வந்த கண்ணீரை கட்டி போட்டு. எப்படிடா அவளை மறக்க முடியும்? பூனைக்குட்டி மாதிரி நம்ம காலை சுத்திட்டே இருப்பாளே. ஆரம்பத்துல நானும் கூட எத்தனையோ எடுத்தெறிஞ்சு பேசியிருக்கேன். அத்தனையும் ஒரு நிமிஷத்துல கடந்து வந்து நம்மளையே சுத்தி சுத்தி வந்து ஆபீஸ்ல ஒரு சாக்லேட் கொடுத்தா கூட என்னால அவளை விட்டுட்டு சாப்பிட முடியாம வீட்டுக்கு தூக்கிட்டு ஓடி வர அளவுக்கு என்ன மாத்தி, அதுவும் வினோதனை இன்டர்வியூ பண்றேன்னு வந்து உட்கார்ந்துட்டு உன் பெருமை பேசின கதையும் கடைசியில பெரிய மனுஷி மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு, ஐ காண்ட் பேர் திஸ் ட்ராஜடி, ஐ காண்ட் ஓவர்கம் ஹர் வசி. விசும்பி விசும்பி அழுதாள். ஏயா, குழந்தை நல்லபடி பிறக்கும்ல? காதம்பரி கேட்க மெல்ல தலையசைத்தான். மகியை உலகத்தின் எந்த முனைக்கு கொண்டு போயும் நான் காப்பாத்திட்டு வரத்தான் தயாராகியிருக்கேன். மகி வருவாம்மா, கண்டிப்பா வருவா என்றான் உறுதியாக. விடிந்ததற்கு அறிகுறியாய் பறவை கூட்டங்கள் கிரீச்சிட்டு கொண்டு வெளியில் சிறகடிக்க ஆரம்பித்திருந்தன. அடுத்த நாள் மாலையில் வீடு வந்து சேர்ந்தார்கள். இயல்பாக இருக்க வேண்டும், எக்காரணம் கொண்டும் வியாதி குறித்து மகிக்கு தெரியவே கூடாது என்று வசி எச்சரித்து இருந்ததால் மூவரும் இயல்பாக இருக்க முயன்று தோற்று கொண்டிருந்தார்கள். அத்தை, ஏன் முகமே சரியில்லை? மகி மெல்ல ஒற்றை கையால் வயிற்றை அணைத்தபடி கேட்டாள். பயந்துட்டரா சாத்தி? அவள் முகம் வழித்து முத்தமிட்டாள். எட்டி பார்த்த கண்ணீரை சுட்டு விட்டாள். எதுக்கு பயம்? உங்க பாப்பாவை பெத்து கொடுக்காம போயிடுவேன்னா? கண்டிப்பா போக மாட்டேன் சொல்லிவிட்டு கலகலவென சிரித்தாள். காதம்பரி வேகமாய் அவள் வாயை அடைத்தார். மகி, புள்ளத்தாச்சி பொண்ணு இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. பிறக்காத அந்த குழந்தையை விட பெத்து வளர்த்து 21 வருஷமா உன்னை உயிருக்குள்ள வச்சு காபந்து பண்ணிட்டு இருக்கிற உன் தாய் தகப்பனுக்கும் உன்னையே உலகமா நினைக்கிற இந்த குடும்பத்துக்கும் நீ ரொம்ப ரொம்ப முக்கியம் மகி. சொன்ன அத்தையின் தோளில் முகம் பொதித்தாள். மனசு ஏனோ நிறைந்து கிடந்தது. இதற்கு மேல் என்ன இருக்கிறது வாழ்க்கையில்? ஆனால் இதற்கு மேல்தான் வாழ்க்கையே இருக்கிறது என்று வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவில் ஊசலாடி கொண்டிருந்த அவளுக்குத்தான் புரியவே இல்லை. டாக்டர் பிரிகேடியரிடமிருந்து அழைப்பு வந்தபோது பொழுது இரவு வெகு நேரமாக இருந்தது. மகி கீழே அரட்டை கச்சேரியில் இருக்க இவனோ அவளுக்கு மருத்துவத்தை இணையத்தில் தேடி போராடி கொண்டிருந்தான். தாவி இணைப்பை இணைத்தான். குரலில் பதட்டம் விழிந்தது. இயல்பான விசாரிப்புகளை கூட மறந்து போனான். சொல்லுங்க டாக்டர், ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கா என்றான் பரபரப்பாக. கிடைச்சிருக்கு வசி. 2008ஆம் ஆண்டு டெக்சாஸ் பல்கலைக்கழக MD ஆண்டர்சன் புற்றுநோய் மையம் SRS மற்றும் WBRT சிகிச்சை முறைகளை பற்றிய பெரிய ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிச்சிருக்காங்க. அதில் ஹோல் பிரெயின் ரேடியோ தெரப்பி ட்ரீட்மெண்ட், ஹோல் பிரெயின் ரேடியேஷன் பத்தி விரிவாக கட்டுரைகள் சமர்ப்பிச்சிருக்காங்க. 2ஆம் நிலை கட்டிகளுக்கு கதிர் இயக்க சிகிச்சையும் வேதி சிகிச்சையும் தான் ரொம்ப பொருத்தமானதுன்னு சொல்றாங்க. அதனால் பக்க விளைவுகளும் குறைவாகவும் வாழும் கால அளவு அதிகமாக இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. நோ பிரிகேடியர், வாழ்நாள் நீடிக்கிற பேச்சே கிடையாது. என் வாழ்நாள் முழுக்க அவ வேணும் என்றான் உறுதியாக. பிரிகேடியர் நெகிழ்ந்து போனான். கண்டிப்பா ஜீசஸ் அதை நடத்தி தருவார் வசி. இதுல காமா கத்தி, சைபர் கத்தி, நோவாலிஸ் DX மாதிரியான குறுகிய இடத்தில் செய்யப்படும் SRS முறைகள் பயன்படுத்தப்படுது. அது நமக்கும் தெரியும் தானே? கண்டிப்பா. பிரிகேடியர் மேற்கொண்டு சொல்லு. இப்போ புதுசா கீ ஹோல் சர்ஜரி பத்தியும் பெரும் பரபரப்பா பேசப்பட்டு வருது. அதன்படி எந்த இடத்துல கட்டி இருக்குன்னு சரியா கணிச்சு ஸ்கல் முழுசா ஓபன் செய்யாம அந்த இடத்துல மட்டும் மிக சரியா துளையிட்டு கட்டியை நீக்கிறதும், அதன் பிறகு அந்த பகுதியில மீண்டும் கட்டி வளராம இருக்க முற்றான சிகிச்சை மேற்கொள்ளவும் ரொம்ப ஆர்வமா பேசப்பட்டு வருது. ஓ தேங்க் காட், ரொம்ப ஆர்வமா இருக்கு பிரிகேடியர். ஆனா அந்த இழுப்பில் இவனுடைய அத்தனை ஆர்வங்களும் மடிந்து போக மீண்டும் புத்தி சுணங்கி சுருண்டு கொள்ள கண்களை மூடிக்கொண்டான். இந்த கீ ஹோல் சர்ஜரியின் ரிசல்ட் 50-50 தான். ஏன்னா இந்த சர்ஜரிக்கு பெரும்பாலும் துளையிடும் போது அதன் இலக்கை விட்டு நகர்ந்து போனாலோ அல்லது துளையிடும் போது மூளையையோ தமனியையோ தண்டுவடத்தையோ தாக்கியோ அல்லது அதிர்வலைகளை ஏற்படுத்தினாலோ
ஆப்ரேஷன் ரிசல்ட் ஃபெயிலியராத்தான் இருக்கும். விடர் விழுங்கினான். இப்ப என்ன செய்யறது டாக்டர் என்றான். ஆர்வம் எல்லாம் வடிந்து போயிருக்க. நம்பிக்கையை தளர விடாத வசி, இன்னும் இன்னும் கூட நான் தேடல்ல தான் இருக்கேன். உன் நம்பிக்கை மட்டும்தான் இப்போ அவங்களுக்கு பலம். இணைப்பை அணைத்தான். சந்தோஷமாய் தொடங்கி சஞ்சலமாய் முடிந்திருந்தது அந்த பேச்சுவார்த்தை. கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தான். மூளையில் இருந்து அவளுடைய முகம் அவள் இதயத்தில் விழுந்து வலிக்க வைத்து கொண்டிருந்தது. 8ஆம் மாதம் நடந்து கொண்டிருந்தாலும் மகியின் உடல்நிலை முற்றாக தெரிந்து போனதாலும் காதம்பரி அவளை தன் கண் எதிரிலேயே வைத்து கொண்டார். அவளுடைய அப்பா அம்மா வந்து அழைத்த போது அந்த மொத்த குடும்பமுமே சேர்ந்து அதை மறுத்து சொல்லி தவிர்த்தது. பால் சோற்றை கிண்ணத்தில் போட்டு கொண்டு வந்து மருமகளுக்கு ஊட்டிவிட்டார் காதம்பரி. பொங்கி பொங்கி வந்த கண்ணீரை அவள் அறியாமல் மறைத்து கொண்டார். ஏன் அத்தை, எல்லாரும் இப்பெல்லாம் கலகலன்னு இருக்க மாட்டேங்கிறீங்க? என் மேல கோபமா என்றாள் மாமியாரின் மடியில் படுத்துக்கொண்டே. உன் மேல என்னடா கோபம் எங்களுக்கு? அது கிடக்கட்டும், சாப்பிட்டு படுத்துக்கோ. 2 வாய் கூட சாப்பிடல. உன் புருஷன் வந்தா என்னத்தான் திட்டுவான். முடியலத்த, தலை வலிக்குது, கண்ணு இருட்டுது. அப்பப்போ டாக்டர் கிட்ட சொன்னா அவர் ரொம்ப கவலைப்படுறாரு. ஹாஸ்பிட்டல் போகாம என்னையே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. அது தப்புன்னு தான் நான் எதுவுமே சொல்றதே இல்ல. மாமியாரின் முந்தி சேலையை எடுத்து மார்போடு அடைத்து கொண்டாள். அப்படியெல்லாம் இருக்க கூடாது மகி. எதுவா இருந்தாலும் அவங்கிட்ட சொல்லணும். தம்பியை போன் பண்ணி வர சொல்லட்டா என்றார் பதறிப்போய். வேண்டாமத்த, இப்ப நல்லா இருக்கு. அவள் கூறி முடித்த நிமிஷம் காலிங் பெல் ஒலிக்க இவள் எழுந்து கொண்டாள். காதம்பரி சென்று தாள் விளக்க கொரியர் வந்திருந்தது வசியின் பெயருக்கு. கொண்டு வந்து மகியின் கைகளில் தந்துவிட்டு அவர் உள்ளே நகர்ந்தார். நீண்ட அகலமான காகித உரை, காக்கி உரையில் சின்னதாய் பிளாஸ்டிக் பகுதியில் உள்ளே இருப்பது வெளி தெரியும் அளவுக்கு இருந்தது. மெடிக்கல் ரிப்போர்ட் என்று அதில் லேசாய் தெரிய கீழே மிஸ்ஸஸ் மகதி வசீகரன் என்று இருந்தது. உரையின் பின்பக்கத்தில் டாக்டர் சிராஜ், டெல்லி என்று இருந்தது. சின்ன குழப்பத்துடன் பார்த்தாள். இவளுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் டெல்லியில் இருந்து என்ன வந்திருக்கிறது? வசி எப்போதும் எதற்கும் கோபித்து கொள்ள மாட்டான். அதுவும் இதுபோல் அவனுடைய வேலைகளை புரியாமல் இவள் அத்துமீறி கொண்டாலோ எந்த கடும் சொல்லும் சொல்லியதில்லை. அந்த தைரியத்தில் உரையை பிரித்தாள். பெரிய ஆங்கில அறிவு இல்லாவிட்டாலும் ஆங்கிலத்தை படித்து கொஞ்சம் சிரமப்பட்டு புரிந்து கொள்ளும் தெளிவிருந்தது. அதில் இருந்த பல விஷயங்கள் அவளுக்கு புரியாவிட்டாலும் அதில் இருந்த சில விஷயங்களை அவள் புரிந்து கொண்ட நிமிஷம் உடல் அதிரத் தொடங்கியிருந்தது. வேகமாய் மொபைலை எடுத்து மொழிபெயர்ப்புக்கு போய் இந்த பக்கத்தை ஸ்கேன் செய்து அதை தமிழ் படுத்த ஆரம்பித்தாள். இரவு. அறைக்கு மகி வந்தபோதே வெகுவாய் களைத்திருந்தான். அவள் சோர்ந்த முகம் அவனுக்கு இயல்பாக இல்லை. பாலை அவனிடம் தந்துவிட்டு அவன் முகத்தை பார்த்தபடியே அமர்ந்திருந்தாள். என்ன மகி, அப்படி பார்க்கற? ஏதாவது வலிக்குதா என்றான் அவள் கன்னத்தை மென்மையாய் தடவி. டாக்டர், எனக்கு வளகாப்பு பண்ணணும் டாக்டர், செய்வீங்களா என்றாள் அமைதியாக. செய்யலாம் மகி, இப்ப என்ன அவசரம்? உடனே செய்யணுமா? 9ஆம் மாசம் பிறக்க போகுதே, செஞ்சுடலாம். எனக்கு அதுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் போயிட்டு வரணும் உங்க கூட. டிராவல் பண்றதெல்லாம் அப்புறம் வச்சுக்க கூடாதா மகி? இப்போ உன் ஹெல்த் அதுக்கு ஒத்துழைக்குமா என்றான் கவலையாக. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா டாக்டர் என்றாள் பரிதாபமாக. அவன் தூக்கி வாரி போட அவளை பார்க்க இறங்க காத்திருந்த கண்ணீர் மை விழியில் தத்தளித்தது. என்ன உளறல் மகி என்றான் அவளுடைய தலையை நெஞ்சோடு சேர்த்து கொண்டு. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு டாக்டர். நான் சீக்கிரம் சாக போறந்தானே என்று அவள் கேட்க வெகுண்டு போனான். அவன் பொத்தி பொத்தி வைத்திருந்த ரகசியத்தை அவளிடம் போட்டு உடைத்தது யார்? அந்த மகாதேவனா அல்லது இவளுடைய அப்பா ஷண்முகமா? அத்தனையும் பொய் மகி. சொல்லு, உன்கிட்ட இதை சொன்னது யாரு? மகாதேவன் மாமாவா இல்ல உன் அப்பாவா என்றான் பதறிப்போய். இல்லை என்று தலையசைத்தாள். அப்போ அம்மாவா பிரியாவா? யார் மகி சொன்னா என்றான் அவள் தோளை பற்றி குலுக்கி.
அவனையே வெறித்து பார்த்தபடி கடை இதழில் கசப்பாய் சிரித்தாள். அப்போ எல்லாருக்குமே என் முடிவு தெரியும், என்ன தவிர, அப்படித்தானே என்றாள் வேதனையாய். அப்படியெல்லாம் இல்ல மகி. அவன் பரிதபிப்பாய் மறுக்க மெல்ல இடுப்பை பற்றியபடி எழுந்து போய் டீப்பாயில் இருந்து அந்த கடிதத்தை எடுத்து கொண்டு வந்து அவனிடம் நீட்ட வாங்கிய அவனின் முகம் இருண்டு போனது. சில நாட்களுக்கு முன்பு மகியுடைய ரிப்போர்ட்டுகளை சிராஜுக்கு அனுப்பி வைத்து மெடிக்கல் கவுன்சில் விரிவான ரிப்போர்ட் கேட்டிருந்தான். அதைத்தான் அவன் செய்து அனுப்பியிருந்தான். அதுதான் மகியுடைய கைகளில் கிடைத்திருக்கிறது. மகி, இதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ பயப்படாத என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டான். அவள் தேம்பி அழ ஆரம்பித்தாள். அவன் தோளில் சாய்ந்து துயர் கழித்து கொண்டிருந்தாள். அந்த அழுகை கூட சொற்ப நிமிடங்கள் தான். எப்படி ஆறுதல் படுத்தப் போகிறோம் என்ற கவலையை கூட அவனுக்கு தராமல் அவள் அமைதியாக இருந்தாள். அந்த அமைதி அவனை அசைத்தது. மகி, உனக்கு எதுவும் ஆகாது, ஆகவும் விடமாட்ட, என்ன நம்பு மகி. மெல்ல அவளை தன் புறம் திருப்பி மங்கலாய் சிரித்தாள். ஆனாத்தான் என்ன, எனக்கு என்ன குறை? ஒரு வருஷத்துல ஒரு யுகத்துக்கான அன்பையும் காதலையும் எனக்கு காட்டிட்டீங்க. இப்படி ஒரு துணை யாருக்கு வாய்க்கும், என்னை தவிர? யோசிச்சு பார்த்தா இந்த நிறைவோட நான் போறதுதான் ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கைனா என்ன டாக்டர், எண்ணிக்கையா? இல்ல, நிம்மதி, நிறைவு. எனக்கு அந்த நிறைவு உங்கள் முதல் தீண்டலிலே வந்துடுச்சு என்றவளை முழுமையாய் தன்னுள் புதைத்து கொண்டான். வேண்டாம் மகி, உணர்ச்சி வசப்படாத, பிளீஸ், எனக்காக. இல்ல டாக்டர், நான் தெளிவாத்தான் இருக்கேன். கடிதத்தை பார்த்ததும் நான் உணர்ச்சி வசப்பட்டது நிஜம்தான். ஆனா அதன் பிறகு யோசிச்சு பார்த்தப்ப என்னுடைய கவலை அர்த்தமில்லைன்னு தோணுச்சு. காண கிடைக்காத எதுவுமே அளவாய்த்தான் இருக்கும். எனக்கு நீங்களும் இந்த வாழ்க்கையும் இந்த குடும்பத்து மொத்த காதலும் காண கிடைக்காதுதான். அதுதான் இறைவன் அளவா கொடுத்திருக்கான். ஆனாலும் நிறைவாத்தான் கொடுத்திருக்கான். மகி, அவளுடைய கைகளை எடுத்து கன்னத்தில் வைத்து கொள்ள அந்த விரல்களை சூடான கண்ணீர் தொட்டு தெரித்தது. பதறி போனாள். ஏன் டாக்டர் அழறீங்க? உனக்கு ஒண்ணும் ஆகாது மகி, ஆகவும் விடமாட்ட. காதலுக்கு எந்த தகுதியுமே தேவையில்லை, அன்பை தவிரன்னு எனக்கு கத்து தந்தவ மகி நீ. உன்னை அத்தனை சீக்கிரம் ஆண்டவன் என்கிட்ட இருந்து எடுத்துக்க மாட்டான், இது சத்தியம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கணக்கு அவ்வளவா ஏறாது. அப்ப கணக்கு வாத்தியார் என்னை திட்டி சொல்லுவாரு, மகதி, உனக்கு மூளையே இல்லைன்னு. அப்படியே இருந்திருக்கலாம் இல்ல டாக்டர்? அப்படி இருந்திருந்தா இந்த கட்டி வந்து தொலைச்சிருக்காது. அவள் சின்னதாய் சிரித்து கொண்டாள். மகி, எல்லாம் சரியாகும். நீயும் நானும் இன்னும் சேர்ந்து வாழ வேண்டிய வாழ்க்கை வெகு நீண்டதாய் இருக்கு. அது கடக்க முடியாத பாதை மகி. நீ நினைக்கிறது போல சின்ன பயணம் இல்லை. என்னை எப்படி நம்பினியோ அதே மாதிரி என்னுடைய வார்த்தைகளையும் நம்பி காத்திரு. எல்லாம் சரியாகும், நான் சரியாக்குவேன். எனக்கு பெருசா பக்தி இல்லை, என் மருத்துவம் தான் எனக்கு எல்லாமே. அந்த எல்லாமுமான மருத்துவத்துறையில எனக்கு இருக்கிற நம்பிக்கையில சொல்றேன், எல்லாம் சரியாயிடும். அதன் பிறகு அவள் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. மெல்ல அவளை மார்பில் சாய்த்து உறங்க வைத்தான். அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை, உறங்கி போனாள். அவன்தான் உறக்கத்தை களவு கொடுத்திருந்தான். அவள் தலையை வலிக்காமல் தலையணைக்கு இடம் மாற்றினான். எழுந்து வெளியில் வந்து நின்றான். மணி 11 முழுங்கியிருந்தது. தூரத்தில் எங்கேயோ அந்த பாடல் வரிகள் மிதந்து வந்து காதை அடைத்து கண்ணீரை பெருக வைத்தது. காதல் கொண்டேன், கனவினை வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன். உனக்கே உயிரானேன், என் நாளும் என்னை நீ மறவாதே. நீ இல்லாமல் எது நிம்மதி, நீயே என்றும் என் சந்நிதி. கண்ணதாசனின் கடைசி வரிகள். உடைந்து போனான். அத்தனை பேரையும் இவன் தேற்றுகிறான். இவனுக்கு யார் ஆறுதல்? சுவற்றில் சாய்ந்து நின்று அழுகையை கடித்து தின்றபடி நிற்க அவன் தோளில் வந்து முகம் பொதித்தாள். திடுக்கிட்டு திரும்பி பார்க்க கண் அடித்து சிரித்தாள். என்னவாம் இந்த தேவதாச வேஷம்? எட்டி அவன் கன்னத்தில் முத்தம் பதித்தாள். மகி, தூங்கலையா? ஏன் எழுந்து வந்த? உங்களை பக்கத்துல காணோம்னு வந்த. சரி வாங்க, எனக்கு எப்பவும் நீங்க சிரிச்சிட்டு மட்டும்தான் டாக்டர் வேணும்.
அதே மாதிரி எனக்கு தெரியும்னு வீட்ல யாருக்கும் சொல்ல தேவையில்லை. எனக்காகவாவது அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. எனக்கு அது போதும் என்றபடி அவன் கையை பற்றி இழுத்து கொண்டு வந்தவள் படுக்கவும் வைத்து 5 நிமிடத்தில் தூங்கியுமே போனாள். நிஜமாகவே இவளுக்கு கவலை இல்லையா, அல்லது நான் வருந்துவேன் என்று நடிக்கிறாளா? எதுவானாலும் இவள் அற்புதம்தான். மெல்ல அணைத்து கொண்டான். எத்தனை முயன்றும் தூக்கம்தான் துளி கூட வரவே இல்லை. பிரியா, எப்பதான் சமைக்க கத்துக்குவ? ஏன் மாமியார் மாதிரி உன் மாமியார் நல்லவங்கன்னெல்லாம் சொல்ல முடியாது. ஆப்பிள் பழத்தை காதம்பரி வெள்ளி நீட்ட அதை வாங்கி சாப்பிட்டு கொண்டே பிரியாவை வம்புக்கு இழுத்தாள். நீ சும்மாவே இருக்க மாட்டியா என்ன வம்புக்கு இழுக்காம? பிரியா சிரித்து கொண்டே பக்கத்தில் வந்தமர்ந்து அவள் கையில் இருந்த ஆப்பிளை ஒரு கடி கடித்து கொண்டாள். என்னை எதுக்கு மகி லீவு போட சொன்ன? வெளியே போகலாம் பிரியா, நகை வாங்க என்றவளை விழி விரித்து பார்த்தாள். வசி எதுவுமே சொல்லலையே, அவனு தானே வர்றான். ஆஹா, நாம மட்டும்தான், அவருக்கு தெரியாது, சொல்லக்கூடாது. ஆமா சொல்லிட்ட. வேணாம்டா, தம்பிக்கு தெரிஞ்சா திட்டும். இந்த சூழ்நிலையில அவனும் இல்லாம நாம வெளியில போனா அது நல்லதில்ல. காதம்பரி பதறி போய் சொன்னார். அத்தை, கூட்டம் இல்லாத கடைக்குத்தானே போக போறோம். சீக்கிரம் வந்துடலாம் அத்தை. அதான் பிரியாவும் நிர்மலாவும் பக்கத்துல இருக்காங்கல்ல. பட்டாபி அண்ணன் நம்ம கூட காரை எடுத்துட்டு கூட வர்றாரு. எந்த கவலையும் இல்ல. அதற்கு மேல் அவளை மறுக்க இயலவில்லை. மனதில் வலியையும் வாயில் சிரிப்பையும் சுமந்து கொண்டுதான் அவளோடு சென்றார்கள். அவர்கள் துளி கூட எதிர்பார்க்கவில்லை. அத்தனை பேருக்கும் நகைகளை வாங்கி குவித்தாள். 3 பெண்களும் திணறி போனார்கள். எதுக்கு மகி இதெல்லாம் வாங்குற? வசி திட்டுவாம்மா. காதம்பரி பதறி போய் பார்க்க திரும்பி பார்த்து அழகாய் சிரித்தாள். அங்கே கொட்டி கிடந்த பொன் நகைகளை விட அவள் புன்னகை அத்தனை அழகாயிருந்தது. திட்டுவாராக்கும். எங்க திட்ட சொல்லுங்க பார்க்கலாம். என் நாத்தனார்களுக்கு நான் வாங்கி தர்றேன். எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்கிட்ட சண்டை போட மாட்டாரு அத்தை. அவரை இப்படி முடிஞ்சு வச்சிருக்கேன் என்ற முந்தானையை பிடித்து காட்டியபடி அவள் நடக்க காதம்பரி வெதும்பிய கண்களோடு அவளை பின்தொடர்ந்தாள். வசிக்கு மிக மெல்லிய தங்கச் சங்கிலியும் அதில் எம் என்ற எழுத்துக்கள் ஊசலாட சின்ன லாக்கெட்டும் வாங்கி கொண்டாள். ஆன பணத்தை அப்பாவின் கிரெடிட் கார்டு தந்து முடித்துவிட்டு நகர பிரியா அவள் அருகில் வந்து மென்மையாய் கைகளை பற்றி கொண்டு நின்றாள். எதுக்கு மகி இவ்வளவு நகைகள் எல்லாருக்கும்? என்னடி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க என்றாள் கன்னத்தை பற்றி கொண்டு. பேசாம வாயை மூடிட்டு வா, அண்ணிக்கிட்ட கேள்வியா கேட்காத. கைகளை பற்றி கொண்டு சாலையை கடந்தாள். அதில் இருந்த இறுக்கம் அவர்களின் அன்பின் நெருக்கத்தை சொன்னது. மகி மனசுக்குள் சிரித்து கொண்டே வந்தாள். வீட்டுக்கு வந்து விஷயம் அறிந்த வசீகரன் நிஜமாகவே தாம் தூம் என்று குதித்து ஓய காதம்பரி பரிதவித்து போனார். ஒண்ணுமில்ல, 2 தப்பு பண்ணிருக்கீங்க. அவளை என்ன கேட்காம வெளியில கூட்டிட்டு போனது ஒரு தப்புனா, அவ வாங்கி தந்தான்னு நகைகளை வாங்கிட்டு வந்திருக்கிறது அதை விட பெரிய தப்பு. அவன் கத்தி ஓய 3 பேருமே அமைதியாக நின்றார்கள், வார்த்தைகள் அற்று. அவனை தட்டி பேசவும் முடியவில்லை. இவனை சமாதானம் செய்யவும் இயலவில்லை. கோபத்தோடு மாடிக்கு செல்ல கட்டிலில் கால் நீட்டி அமர்ந்து இவன் வரவிற்காக கால் ஆட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தான். கீழே அமர்ந்து சீராயிருந்த கோபம் அவள் சிரித்த முகத்தில் செல்லா காசாக கோபமாய் வந்தவன் பாவமாய் நின்றான். என்னங்க, ஏதாவது என்கிட்ட பேசணுமா என்றாள் நாக்கை கன்னத்தில் உருட்டி. வர வர உனக்கு ரொம்ப கொழுப்பாகி போச்சு. ஒரு வார்த்தை என் பேச்சு கேட்கறதில்ல. இப்ப எதுக்கு இந்த நகையும் மண்ணாங்கட்டியும்? எனக்கு பிடிக்கல மகி இதெல்லாம். நான் வேறையா டாக்டர்? நான் எதுவுமே என் குடும்பத்துக்கு செய்யக்கூடாதா? இன்னும் எத்தனை நாள் தான் என்னை பிரிச்சு பிரிச்சு பார்ப்பீங்க? கேட்கும் போதே ஒரு பொட்டு கண்ணீர் எட்டி தெரிக்க அதற்கு மேல் அவன் எங்கிருந்து கோபப்பட. என்ன மகி, எதுக்குடா அழற என்றான் அவளை தன்னோடு சேர்த்து. ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்தது மனசுக்குள்ள. கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது, இவங்க தான் எல்லாமே. பிரியா கல்யாணம், நிர்மலா கல்யாணத்துல எல்லாம் அண்ணியா நின்னு அத்தனை காரியத்தையும் இழுத்து போட்டுட்டு பார்க்கணும், அதிகாரம் பண்ணணும், அவங்களுக்கு கொட்டி கொட்டி செய்யணும், இன்னும் என்னென்னவோ. அதுக்கெல்லாம் தான் வாழ்க்கையில வாய்ப்பு இல்லைன்னு ஆயிடுச்சு.
அதுக்காக நான் என் கடமையை மறக்க முடியுமா? என் ஆசைய ஏன் தடுக்கிறீங்க? நான் வேறன்னு நினைச்சாதான் இந்த கேள்வி வரும். நானும் நீங்களும் வேறு இல்லைன்னு நினைச்சா எப்படி கேட்க மனசு வரும்? அவள் ஆதங்கமாய் கேட்க அவன் கைகளை உயர்த்தி சரண்டர் ஆனான். நீ என்ன வேணா செய், ஆனா இனி வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டெல்லாம் செய்யாத. ஏன்னா அவங்க அண்ணியை இழந்தா அண்ணனையும் சேர்த்து தான் இழந்துடுவாங்க, புரியுதா என்றான் திடமாக பார்த்து. ஏன் டாக்டர் இப்படியெல்லாம் பேசுறீங்க? பாப்பாவை மறந்துட்டு பேசுறீங்க டாக்டர் என்றாள் வேதனை வெடிக்க. அப்போ நீயும் அப்படி பேசாத, சரியா என்று திரும்பியவனை இழுத்து நிறுத்தினாள். சின்ன டப்பாவில் டிஷ்யூ பேப்பரில் பொதிந்திருந்த தங்கச் சங்கிலியை எடுத்து எக்கி அவன் கழுத்தில் மாட்ட அவன் முறைத்து கொண்டு நின்றான். நான் திட்ட முடியாத இக்கட்ல நிக்கிறேன்னு தெரிஞ்சு என்ன கார்னர் பண்ற பிசாசி, ரொம்ப அழுத்துக்க வேண்டாம். நீங்க தான் எனக்கு தாலி கட்டணுமாக்கும், நாங்களும் கட்டுவோம். அந்த இதயத்திலேயும் அந்த இதயத்துக்கு வெளியிலேயும் அந்த தான் ஊசலாடிட்டு இருக்கும் எப்பவும். அவன் மார்பில் முத்தமிட்டு விலக அந்த இதய வடிவத்தில் என்ற எழுத்து பொறித்த டாலரை உள்ளங்கையில் எடுத்து பொத்தி வைத்து கொண்டான். கைகள் நடுங்கியது. அந்த எழுத்தும் அந்த எழுத்துக்கு சொந்தக்காரியும் எப்போதும் தன் உள்ளங்கையில் கதகதப்பாக தங்க வேண்டும் என்ற மனசு தவியாய் தவித்தது. கீழே இறங்கி வந்தான். ஹாலை ஒட்டியிருந்த சின்ன பூஜை அறைக்குள் முதன் முறையாக சென்றான். அங்கே வரிசையாய் வைக்கப்பட்டிருந்த சுவாமி படங்களை வெறித்து பார்த்தான். இதில் யாரிடம் கேட்பது, எப்படி கேட்பது என்ற விதிமுறைகள் விளங்கவில்லை. கண்களை மூடி அமர்ந்திருக்க தன்னை அறியாமல் தன்னில் கலந்தவள் நினைவாக தாரை தாரையாக கண்ணீர் உகுந்தது. கண்ணீர் உணர்த்தாத தேவையா வார்த்தைகள் உணர்த்திவிடப் போகிறது? அவன் அழுது கொண்டே அமர்ந்திருந்தான். வாசலில் நின்று பார்த்து கொண்டிருந்த காதம்பரியின் இதயம் நெகிழ்ந்து கொண்டே இருந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.